பென்யமீன் புத்திரருக்கு பங்கு வீதம். பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது. அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசேப்பு புத்திரருக்கும் நடுவே இருந்தது. அவர்களுடைய வட எல்லை யோர்தானிலிருந்து வந்து எரிகோவுக்கு வடபக்கமாய் சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவோன் வனாந்திரத்தில் போய் முடியும். அங்கே இருந்து அந்த எல்லை பெத்தேலாகிய லூசுக்கு வந்து லூசுக்கு தென்பக்கமாய் போய் அதரோத் அதாருக்கு தாழ்வான பெத்தரோனுக்கு தெற்கே இருக்கிற மலை அருகே இறங்கும். அங்கே இருந்து எல்லை மேற்கு மூலைக்கு பெத்தரோனுக்கு எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு தென்புறமாய் போய் திரும்பி கீரியாத் பாகால் என்னப்பட்ட யூதா புத்திரரின் பட்டணமாகிய கீரியாத் யயாரிம் அருகே போய் முடியும். இது மேற்கு எல்லை. தென் எல்லை கீரியாத் யயாரிமின் முடிவில் இருக்கிறது. அங்கே இருந்து எல்லை மேற்கே போய் நெப்தோவாவின் நீரூற்றிற்கு சென்று அங்கே இருந்து ராட்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்குக்கு எதிரான மலை அடிவாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எபூசியருக்கு பக்கமான இன்னோமின் பள்ளத்தாக்குக்கும் அங்கே இருந்து என்றோ கேலுக்கும் இறங்கி வந்து வடக்கே போய் என்சே மேசுக்கும் அங்கே இருந்து அதூமிம் மேட்டுக்கும் எதிரான கெலிலோத்திற்கும் அங்கே இருந்து ரூபன் குமாரனாகிய போகனின் கல்லினிடத்திற்கும் இறங்கி வந்து அராபாவுக்கு எதிரான வடபக்கமாய் போய் அராபாவுக்கு இறங்கும். அப்புறம் அந்த எல்லை பெத் ஓக்லாவுக்கு வடபக்கமாய் போய் யோர்தானின் முகத்துவாரத்திற்கு தெற்கான உப்புக்கடலின் வடமுனையிலே முடிந்து போம். இது தென் எல்லை. கிழக்குப்புறத்தின் எல்லை யோர்தானே. இது பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்குள்ளான சுதந்திரம். பென்யமீன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்கள் ஆவன: எரிகோ, பெத் ஓக்லா, கேசிஸ் பள்ளத்தாக்கு, பெத் அரபா, செமராயிம், பெத்தேல், ஆவீம், பாரா, ஓப்ரா, கேப்பார் அமோனாய், ஒப்பினி, காபா என்னும் 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. கிபியோன், ராமா, பேரோத், மிஸ்பே, கெப்பிரா, மோத்சா, ரெக்கேம், இர்பயேல், தாராலா, சேலா, ஏலேப், எருசலேமாகிய எபூசி, கிபயாத், கிரேயாத் என்னும் 14 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. பென்யமீன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி இருக்கிற சுதந்திரம் இதுவே. பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுகிறது. அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசேப்பு புத்திரருக்கும் நடுவே இருக்கிறது. யோசேப்பின் புத்திரருக்கு அடுத்தபடியாக பென்யமீன் புத்திரருக்கு சீட்டு விழுகிறது. பென்யமீன் யோசேப்பின் இளைய சகோதரன். பென்யமீன் சின்னவனாகவே இருக்கிறார். அவருக்கு பெரியவனாகிய யோசேப்பின் பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவைப்படுகிறது. அங்கே அவர்களை ஆளுகிற சின்னிய பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு. சங்கீதம் 68:27. பென்யமீன் புத்திரருடைய பங்கு வீதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசேப்பு புத்திரருக்கும் நடுவே இருக்கிறது. பென்யமீன் புத்திரர் பிற்காலத்தில் யூதா புத்திரரோடு சேர்ந்து கொள்வதற்கு வசதியாக பென்யமீன் புத்திரருடைய எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசே புத்திரருக்கும் நடுவே இருக்கிறது. இவர்கள் தாவீதின் சிங்காசனத்திற்கும் எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கும் அருகே இருக்கிறார்கள். பென்யமீன் புத்திரருக்கு கிடைத்த பங்கு வீதத்தின் எல்லையை பற்றிய விவரம் வருமாறு: வட எல்லை யோர்தானிலிருந்து வந்து எரிகோவுக்கு வடபக்கமாய் சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவன் வனாந்திரத்தில் போய் முடியும். அங்கே இருந்து அந்த எல்லை பெத்தேலாகிய லூசுக்கு வந்து லூசுக்கு தென்பக்கமாய் போய் அதரோத் அதாருக்கு தாழ்வான பெத்தரோனுக்கு தெற்கே இருக்கிற மலை அருகே இறங்கும். மேற்கு எல்லை அங்கே இருந்து மேற்கு மூலைக்கு பெத்தரோனுக்கு எதிரே
தெற்காக இருக்கிற மலைக்கு தென்புறமாக போய் திரும்பி கீரியாத் பாகால் என்னப்பட்ட யூதா புத்திரரின் பட்டணமாகிய கீரியாத் எயாரீம் அருகே போய் முடியும். தெற்கு எல்லை தென் எல்லை கீரியாத் எயாரீமின் முடிவில் இருக்கிறது. அங்கே இருந்து எல்லை மேற்கே போய் நெப்தோவாவின் நீரூற்றிற்கு சென்று அங்கே இருந்து ராட்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்குக்கு எதிரான மலை அடிவாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எபூசியருக்கு பக்கமாக இம்னோவாமின் பள்ளத்தாக்குக்கும் அங்கே இருந்து என்ரகேலுக்கும் இறங்கி வந்து வடக்கே போய் என்சமேசுக்கும் அங்கே இருந்து அதுமின் மேட்டுக்கு எதிரான கெலிலோத்துக்கும் அங்கே இருந்து ரூபன் குமாரனாகிய போகனின் கல்வி நடத்துக்கும் இறங்கி வந்து அரபாவுக்கு எதிரான வடபக்கமாய் போய் அரபாவுக்கு இறங்கும். கிழக்கு எல்லை யோர்தான் நதி. ராட்சதரின் பள்ளத்தாக்கில் ஒரு காலத்தில் ராட்சதர்கள் குடியிருந்தார்கள். அவர்களே இந்த தேசத்தை ஆளுகை செய்தார்கள். போகன் ரூபன் கோத்திரத்தில் முக்கியமானவன். கானான் தேசத்தை சுதந்திரிப்பதில் இவன் முக்கிய பங்கு வகித்திருக்க வேண்டும். அராபாவின் மறுபெயர் பெத் அராபா. எல்லா கோத்திரத்தாருக்கும் பங்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கும் வீதத்தில் இதுவே அளவில் சிறியது, ஆயினும் வளமானது. பென்யமீன் கோத்திரத்தை குறித்து மோசே கூறிய தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. பென்யமீன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி 26 பட்டணங்கள் இருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு: எரிகோ, பெத் ஓக்லா, கேசிஸ் பள்ளத்தாக்கு, பெத் அரபா, செமராயிம், பெத்தேல், ஆவீம், பாரா, ஓப்ரா, கேப்பார் அமோனாய், ஒப்னி, காபா, கிபியோன், ராமா, பேரோத், மிஸ்பே, கெப்பிரா, மோத்சா, ரெக்கேம், இர்பயேல், தாராலா, சேலா, ஏலேப், எபூசி, கீபயாத், கீரேயாத். இந்த பட்டணங்களில் முதலாவது பட்டணமாக எரிகோவின் பெயர் வருகிறது. எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. அதன் வாசல்களையும் அலங்கங்களையும் மறுபடியும் கட்டக்கூடாது என்று யோசுவா தடை பண்ணி இருந்தார். ஆனாலும் அந்த பட்டணமே இங்கு முதலாவது பட்டணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கேசிஸ் எருசலேமின் கிழக்கு பகுதியில் உள்ள பள்ளத்தாக்கு. இது ஒரு பட்டணமாகவும் இருக்க வேண்டும். யோசுவா 12:24 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் பட்டணங்கள் இதனால் 12 ஆகும். செமராயிம் ஒரு பட்டணமும் ஒரு மலையும் ஆகும். யோசுவா 18:23 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஆவீமும் ஆயி பட்டணமும் ஆயோத் ஆகியவையும் ஒன்றாக இருக்கலாம். ஆவியர் என்னும் பெயரில் ஒரு ராட்சத சந்ததியார் இருந்தார்கள். சாமுவேலின் வீடு ராமாவில் இருந்தது. ராஜாக்களின் காலத்தில் பிரபல்யமாக இருந்த இடம், தீர்க்க தரிசனத்திலும் பிரபல்யமான இடம். யோசுவா 18:26 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் மிஸ்பேயும் யோசுவா 15:38 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் மிஸ்பேயும் ஒன்றல்ல. இங்கு இஸ்ரவேல் புத்திரர் சபையாக கூடி வருவது வழக்கம். ரெக்கேம் ஒரு இடத்தின் பெயரும் ஒரு நபரின் பெயரும் ஆகும். ரெக்கேம் என்னும் பெயரில் பல நபர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் முதலாவதாக பாளையம் இறங்கியிருந்த இடம் கில்கால். சவுல் இங்கே ராஜாவாக்கப்பட்டார். இந்த பட்டணம் பென்யமீனுடைய சுதந்திரத்தில் உள்ளது. அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சன்னதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சன்னதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். 1 சாமுவேல் 11:15. பிற்காலத்தில் கில்கால் பொல்லாப்புக்கு பிரசித்தி பெற்ற இடமாயிற்று. அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் கில்காலிலே நடக்கும். அங்கே நான் அவர்களை வெறுத்தேன். அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை நான் என் சமூகத்தை விட்டு துரத்துவேன். இனி அவர்களை நேசிக்க மாட்டேன். அவர்களுடைய அதிபதிகள் எல்லோரும் துரோகிகள். ஓசியா 9:15. பென்யமீன் கோத்திரத்தில் பெத்தேல் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு பெத்தேல் பிரசித்தி பெற்ற பரிசுத்தமான ஸ்தலம். எபூசி என்பது எருசலேமின் பழங்கால பெயர். இது எபூசியரின் தலைநகரம். இதன் மறுபெயர் எபூஸ். பரிசுத்த வேதாகமத்தில் எருசலேமுக்கு பல பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: எருசலேம், எபூசி, எபூஸ், சியோன்,
தாவீதின் நகரம், சாலேம், அரியேல், தேவனுடைய நகரம், மகாராஜாவின் நகரம், யூதாவின் நகரம், கர்த்தருடைய சிங்காசனம், பரிசுத்த பர்வதம், பரிசுத்த நகரம், பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரம், சத்திய நகரம், முதல் நகரம் யெகோவா ஷம்மா, நீதியாய் இருக்கிற கர்த்தர், அகோலிபாள். தாவீது எருசலேம் பட்டணத்தை கைப்பற்றி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தலைநகரமாக்கினார். அதற்கு முன்பு இது எபூசியரின் பட்டணமாக இருந்தது. எருசலேம் பட்டணத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. இஸ்ரவேலின் தேவாலயங்கள் இங்கு கட்டப்பட்டன. மறுபடியும் இங்கு தேவாலயங்கள் கட்டப்படும். இயேசு கிறிஸ்து எருசலேமில்தான் தம்மை தேவனுடைய ஊழியத்திற்காக பிரதிஷ்டை பண்ணினார். மேலும் இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்தில் சிலுவையில் அறையப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து தமது இரண்டாம் வருகையின் போது எருசலேமிற்கு வருவார். இந்த பூமிக்கு இயேசு திரும்பி வந்து நித்திய காலமாக ஆளும் செய்யும் போது எருசலேம் அவருடைய தலைநகரமாக இருக்கும். எருசலேம் பட்டணத்தின் மீது இதுவரையிலும் 38 தடவை முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. மேலும் 2 தடவை இனிமேல் முற்றுகை போடப்படும். இந்த பட்டணம் யூதருடைய சமுதாய மார்க்க வாழ்வின் மைய பகுதியாகும். ஆதி திருச்சபையார் இந்த பட்டணத்தில்தான் சுவிசேஷத்தை முதல் முறையாக பிரசங்கம் பண்ணினார்கள். கிறிஸ்தவர்களின் கூடுகை எங்கு ஆரம்பமாயிற்று. சபை வேகமாக வளர்ந்தது. அதே சமயத்தில் பல உபத்திரவங்களையும் சந்தித்தது. விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவில் இரத்த சாட்சியாக இங்கு மரித்தார்கள். எருசலேம் பட்டணத்தை பற்றி கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனங்களில் பல இன்னும் நிறைவேறவில்லை.